Hi all, welcome to the channel Tech Code Talk. இன்னைக்கு வந்து hourglass pattern. hourglass patternனா இந்த மாதிரி inverted triangle மேல இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நார்மல் triangle இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னோட லாஜிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 4. என்னோட வேல்யூ 4 அப்படின்னா 4 வரைக்கும் எனக்கு ட்ரையாங்கிளோட ரோஸ் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ இன்வெர்டடாக பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. ஸோ 5னா இந்த மாதிரி இருக்கும். 5 to 1 வரும், அப்புறம் 1 to 5 வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதோட லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து அந்த கொடுத்துருக்க ட்ரையாங்கிளை தான் நான் இப்போ மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனில் எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 to 7ங்கிறது எனக்கு காலம்ஸு, இந்த 1 to 7ங்கிறது எனக்கு ரோஸு. ஓகே, ஸோ நம்ம கோடில் எப்படி எழுத போகிறோம், என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ரோஸ், அதாவது இந்த 1 2 3 4 மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதை பற்றி முதல்ல யோசிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்டாக இந்த 5 6 7 இருக்கு இல்லையா, இதோட லாஜிக் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 1 2 3 4ஓடதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஈச் ரோக்கும் நான் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபார் லூப் வேணும். ஸோ அதை வந்து நான் ஐயில் வச்சுக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to 4 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும்போது நான் என்ன ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும், எனக்கு ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுது. எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகுது? 7 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுது. பட் ஆனால் எத்தனை ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது? 0 ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் பார்க்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு 1ங்கும் போது எனக்கு ஸ்பேஸ் வந்து 0 இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஐ ஈக்குவல் டு 2. ஐ ஈக்குவல் டு 2ங்கும் போது ஸ்பேஸ் வந்து எனக்கு 1 இருக்கு. ஐ ஈக்குவல் டு 3ங்கும் போது ஸ்பேஸ் வந்து 2 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக இங்கே 2 ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் ஐ ஈக்குவல் டு 4ங்கும் போது எனக்கு ஒரு 3 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்க, ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து 0வாக இருக்கு, 2ஆக இருக்கும்போது 1ஆக இருக்கு, 3 2 4 3ன்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து எல்லாமே -1ஆக இருக்கு. ஸ்பேஸ் ஈக்குவல் டு நான் எப்படி எழுதலாம்? ஐ -1. I -1 போட்டோம்னா இங்கே 1 -1 0 ஆகும். இங்கே பாருங்க 2 -1 1 ஆகும். ஸோ ஸ்பேஸோட வேல்யூ வந்து எனக்கு I -1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணணும். ரன் பண்ணி நம்ம ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஸ்டார். ஸோ ஸ்டாருக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னு பாருங்க. ஸ்டாரோட வேல்யூ எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது ஸ்டாரோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 4 5 6 7 இருக்கு. அப்போ 7. இப்போ இங்கே பாருங்க ஸ்டாரோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 5. அதுக்கப்புறம் ஸ்டாரோட வேல்யூ வந்து 3. அதுக்கப்புறம் ஸ்டாரோட வேல்யூ 1. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 7 வந்து நம்ம ஐயை பேஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த 7ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு என்னோட வேல்யூ என்ன இருக்கு? என்னோட வேல்யூ வந்து 4. கரெக்டா, என்னோட வேல்யூ 4 கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் வந்து 2 × n பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும்? 8 வரும். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, இந்த 7 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 × n - 1ன்னு எழுதலாம். அதாவது ஸ்டாரை வந்து எப்படி எழுதலாம்? 2n - 1. இங்கே என்ன எழுதலாம்? 2n - 8 - 3. இங்கே என்ன எழுதலாம்? 2n - 5. ஏன்னா 2 × n 8, 8 - 5 3. அப்போ அதே மாதிரி இங்கே 2n - 7. ஓகேவா, ஸோ 2nங்கிறது எனக்கு ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ அடுத்து இந்த 1 3 5 7 இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னு பார்க்கணும். ஸோ 1 வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு 3க்கு பாருங்க, உங்களுக்கு அப்போ இங்கே ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3க்கு வந்து எப்படி எழுதலாம்? ஐயோட வேல்யூ வந்து 2. ஓகேவா, ஸோ 2 வந்து நம்ம ஐ வச்சு எழுதும்போது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ 2n - 3க்கு பதிலாக நம்ம 2 + 1ன்னு எழுதலாம் இல்லையா. 2ங்கிறது ஒன்றும் இல்லை, விச் இஸ் ஐ. அப்போ இங்கே நான் ஐ + 1ன்னு எழுதலாம். இங்கே வந்து பாருங்க, இப்போ 5 இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 3 இருக்கு. அப்போ 3
ப்ளஸ் டூன்னு எழுதலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 2n மைனஸ் 7 எப்படி எழுதலாம்? I பேஸ் பண்ணி எழுதணும்னா I ப்ளஸ் அதாவது 4 ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் 2n எப்படி எழுதலாம்னா 2n மைனஸ் ஐயோட வேல்யூ என்ன? I. ஸோ I ப்ளஸ் 0. 1 ப்ளஸ் 0 கரெக்டா? ஐயோட வேல்யூ 1 இங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கு. ஸோ 2n மைனஸ் 1 ப்ளஸ் 0 2 ப்ளஸ் 1 இப்படி இருக்கு. இந்த 1 2 3 4ங்கிறது ஒன்றும் இல்லை I தான். ஸோ அதை வந்து நான் ஐயால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 1 2 3 இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் திரும்பி I வச்சு எழுதணும்னா எப்படி எழுத முடியும்? ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ I மைனஸ் 1 அப்படி எழுதணும்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். 1 மைனஸ் 1 0 ஆயிரும். கரெக்டா? இங்கே 1 பாருங்க, அதே மாதிரி ஐயோட வேல்யூ என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ I மைனஸ் 1 கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க ஐயோட வேல்யூ என்ன இங்கே? 3. அப்போ I மைனஸ் 1. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா I மைனஸ் 1. ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ இப்படி கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 2n மைனஸ் உள்ள என்ன இருக்கு பாருங்க I ப்ளஸ் I மைனஸ் 1. I ப்ளஸ் ஐங்கும் போது என்ன ஆகும்? 2i ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் மைனஸ் 1 வரும். I ப்ளஸ் I 2i அதுக்கப்புறம் மைனஸ் 1 இருக்கு. அது இப்போ நான் எப்படி எழுதலாம்? இந்த மைனஸையும் விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும்? இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 2i 2n மைனஸ் 2i மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 1 ஆயிரும். கரெக்டா? ஓகே. ஸோ இதை திரும்ப நான் ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுனேன்னா 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு n மைனஸ் I ப்ளஸ் 1. ஓகே. ஸோ 2 இன்ட்டு n மைனஸ் I ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா? இதுதான் வந்து நம்மளுக்கு கண்டிஷன், ஃபைனல் கண்டிஷன் ஃபார் ஸ்டார். ஸோ நான் 2 இன்ட்டு n மைனஸ் I ப்ளஸ் 1 வரைக்கும் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஓகே. 1 2 3 4க்கு நம்ம இதை அப்படியே வந்து இப்போ கோடில் ட்ரை பண்ணி நம்ம இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா? இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. இப்போ n ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா எவ்வளோ டைம்ஸ் ரன் பண்ணுறோம் முதல்ல 4க்கு ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக இது வந்து 6க்கு இருக்குது இப்போ ஆக்சுவலாக. ஸோ 4க்கு அப்படின்னா நம்ம 4 3 2 1 வரைக்கும் ரன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அப்பர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1 I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. எனக்கு 4 டைம் போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்பேஸ் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எவ்வளோ டைம் பிரிண்ட் பண்ணும்? நம்மளுக்கு ஐயோட வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா I மைனஸ் 1 டைம்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபார் இன்ட் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1 எஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து I ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். சாரி S ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எவ்வளோ வரைக்கும் நம்ம பண்ணுறோம்? ஐயோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து எனக்கு 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்போ லெஸ் தென் I வரைக்கும். ஓகே. அப்போ இங்கே வந்து லெஸ் தென் I வரைக்கும் தான், ஈக்குவல் டு கிடையாது. ஏன்னா எனக்கு ஐயோட வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்பேஸ் வந்து 1ஆக இருக்க வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். 2ஆக இருக்கும்போது எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ இங்கே வந்து உள்ள என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டாரும் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகி முடிச்ச பின்னாடி தான் எனக்கு நெக்ஸ்ட் லைன் போகணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆனதும் நெக்ஸ்ட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் போகணும். ஸோ அப்போ எனக்கு இன்னொரு லூப் வேணும் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னா ஃபார் இன்ட் ST is equal to 1 ஸ்டார் 1 STயோட கண்டிஷன் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுதான் கண்டிஷன். ST வந்து லெஸ் தென் எது வரைக்கும்? ஈக்குவல் டு 2 இன்ட்டு n மைனஸ் I ப்ளஸ் 1. ஓகே. அப்போ அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். 2
into n minus I. Okay, 2 into n minus I plus 1 வரைக்கும். அதுக்கப்புறம் st plus plus. ஓகே, இது வந்து நம்மளுக்கு 7 அப்படின்னா எனக்கு 7 ஸ்டார்ஸ்மே பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ அதனால ஈக்குவல் டு வரும் இங்கே. ஓகே, இங்கே என்ன பிரிண்ட் பண்ணுறோம்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூ லைன் போகிறோம். ஏன்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகி முடிச்சதும் நம்மளுக்கு அடுத்து நியூ லைன் போயிடுது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு நியூ லைன் கொடுத்துருங்க. இது வந்து இப்போ எல்லாமே பார்க்குறது எல்லாமே அப்பர் ஹாஃப்காக மட்டும்தான். இப்போ இங்கே ஒரு கம்பைலேஷன் எரர் இருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிட்ட அதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரன் பண்ணுறோம். அப்பர் ஹாஃப் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா, தெரியுதா? 3 4 6 7 5 3 1. ஓகே, இப்போ நம்ம லோவர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அப்பர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் எப்படி நம்ம டெரைவ் பண்ணோமோ அதே மாதிரி லோவர் ஹாஃப்க்கும் டெரைவ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா லோவர் ஹாஃப் பிரிண்ட் ஆயிரும், ஹவர் கிளாஸ் வந்துடும். ஓகே, லோவர் ஹாஃப் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னும் எத்தனை டைம் வந்து ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரன் பண்ணணும். ஏன்னா 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிடுச்சு. 1 2 3 டைம்ஸ் ரன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 டைம்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. 3 டைம்ஸ் ரன் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இதை வந்து 1 2 3ன்னு நான் லூப்பில் எடுக்க போகிறேன். நான் ஐயோட வேல்யூ I ஈக்குவல் டு 1 2 3. ஏன்னா 3 டைம்ஸுங்கும் போது 1 2 3ன்னு எடுக்கலாம். இல்லைன்னா 3 to 1ன்னு எடுக்கலாம். 3லேருந்து டிக்ரீசிங் ஆர்டரில் I மைனஸ் மைனஸ் பண்ணோன்னா டிக்ரீசிங் ஆகும். ஏன் 3 to 1 எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ 3 இருக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் எவ்வளோ பிரிண்ட் ஆகுது? 2 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. I மைனஸ் 1 டைம் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால 3 to 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ I ஈக்குவல் டு 3, I ஈக்குவல் டு 2, I ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ இந்த I ஈக்குவல் டு 3ங்கும் போது ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 2 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இந்த 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ். அப்போது which is I minus 1. கரெக்டா? I minus 1ங்கிறது கண்டிஷன் ஆயிடும். அப்போ இங்கே ஸ்பேஸ் பாருங்க, 1 டைம் பிரிண்ட் ஆகும், I minus 1 சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே ஸ்பேஸ் எவ்வளோ பிரிண்ட் ஆகுது? 0 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும், I minus 1 சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து ஸ்டார் எவ்வளோ பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிண்ட் ஆகுது. இங்கே ஸ்டார் எவ்வளோ பிரிண்ட் ஆகுது? 5 பிரிண்ட் ஆகுது. இங்கே ஸ்டார் எவ்வளோ பிரிண்ட் ஆகுது? 7 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் I யூஸ் பண்ணி எழுதணும், n யூஸ் பண்ணி எழுதலாம். ஏன்னா n வந்து எனக்கு காமனாக எப்போவுமே 4 தான் இருக்க போகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 வந்து n வந்து 4 தான் இல்லையா? அப்போ 2n எவ்வளோ ஆகும்? 8 ஆகும். அப்போ 8 மைனஸ் 1 எழுதலாமா? இப்போ இங்கே அதே மாதிரி 2 என்ன பண்ணும்போது 2n மைனஸ் 3. 8 மைனஸ் 3ங்கும்போது 5 ஆகும். நம்மளுக்கு 2n மைனஸ் 5ங்கும்போது எனக்கு 3 ஆகும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ I யூஸ் பண்ணி நம்ம இந்த 5ஐ வந்து திரும்பவும் டிரைவ் பண்ணோம். ஸோ 2n மைனஸ் ஐயோட வேல்யூ என்ன? 3 இருக்கு. ஸோ 3 ப்ளஸ் 2 அதான் 5. இப்போ இங்கே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2n மைனஸ் 3 ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா? அதை பதிலாக இங்கே 3க்கு என்ன எழுதலாம்? ஐயோட வேல்யூ 2 இருக்கு. அப்போ 2 ப்ளஸ் 1. ஓகே, இங்கே அதே மாதிரி 2n மைனஸ் ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 ப்ளஸ் 0. ஐயோட வேல்யூ இங்கே 1 தானே இருக்குது. 1 ப்ளஸ் 0 பண்ணோன்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். அப்போ 1 பண்ணியாச்சு. அப்போ இந்த 3க்கு பதிலாக நம்ம இங்கே எல்லா இடத்துலையும் என்ன எழுதுறோம்? I எழுதுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 210வை நம்ம திரும்ப எப்படி எழுதலாம்? 2ங்கிறது ஐயில் இருந்து மைனஸ் 1 இருக்குது. அப்போ 2க்கு பதிலாக நம்ம I மைனஸ் 1ன்னு எழுதலாம். இங்கேயும் I மைனஸ் 1 எழுதலாம். இங்கே I மைனஸ் 1 எழுதிடலாம். அப்பர் ஹாஃப்க்கு டிரைவ் பண்ண மாதிரியே தான். அப்போ I ப்ளஸ் I என்ன ஆகிடும்? இங்கே 2i ஆகிடும். இந்த இடத்துல 2i மைனஸ் 1, இங்கேயும் 2i மைனஸ் 1. ஓகே, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2i மைனஸ் 1. அப்போ இதை நான் திரும்பவும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது ஈக்குவல் டு 2n மைனஸ் 2i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +1 ஆயிரும். திரும்பவும் நான் 2ஐ காமனாக வெளியில் எடுத்தேன் அப்படின்னா
2 into n minus I அப்புறம் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஸ்பேஸோட கண்டிஷன். ஓகே, அப்பர் ஹாஃப்க்கு வந்து அதே கண்டிஷன் தான் ரெண்டுக்குமே. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம என்னை மட்டும் ரிவர்ஸில் ரன் பண்ணணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். ஏன்னா 3 to 1 இருக்கு இல்லையா, அதனால பண்ணிட்டு ஸ்பேஸ் வந்து I-1 வரைக்கும் ரன் பண்ணுறோம். இங்கே 2 into n minus 1 2 into n minus I plus 1 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இங்கே ஃபார் லூப்பில் எழுதலாம். ஃபார் செகண்ட் ஹாஃப்க்கு இது வந்து செகண்ட் ஹாஃப்க்கு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு ஃபார் இன்ட் I is equal to 3 டைம்ஸ் தான் பண்ணணும். ஸோ n minus 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். n minus 1 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். I less than or equal to 1 வரைக்கும் I minus minus. ஓகேவா? பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்பேஸ்க்கு அதே கண்டிஷன் தான் சொன்னேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட வேல்யூ 1லேருந்து லெஸ் தென் I வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 3 இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ லெஸ் தென் I கொடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் என்ன, 2 into n minus I plus 1, இதுவும் அதே கண்டிஷன் தான். ஸோ இந்த கோடையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல I greater than or equal to 1 வரைக்கும் கண்டிஷன் மாற்றணும். ஏன்னா ஐயோட வேல்யூ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 greater than or equal to 1 போது எனக்கு லூப்குள்ளே போகும். 1 வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரன் பண்ணிடலாம். ஓகே, பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இப்போ இங்கே அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் பண்ணியிருந்தேன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அது மட்டும் ஸ்பேஸ்ன்னு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா? செகண்ட் ஆஃப் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கும். 3, 5, 7 இந்த மாதிரி கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. இது செகண்ட் ஆஃப்க்கு. இப்போ என்னோட வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் வந்து 8 கொடுக்குறேன் அப்படின்னா 8க்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிருக்கா? ஓகே, 10 கொடுக்குறனாலும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. அழகான ஹவர் கிளாஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.